நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 9449359224 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம ஊர்லலாம் நிலநடுக்கம் வந்துச்சு அப்படின்னா நம்மளால் தாங்க முடியுமா அப்படிங்கிறதே தெரியல. ஒரு காலகட்டத்தில் அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் நிலநடுக்கம் வந்ததாக கேள்விப்பட்டிருப்போம். பட் அதே மாதிரியான சுச்சுவேஷன் நம்ம வீடுகளுக்குள்ள ஒரு வீடு பெருசாக டமுன்னு ஆடிச்சு அப்படின்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆனால் இதுக்கு ஏற்ற தகவமைப்போடு ஒரு நாட்டில் கட்டிக்கிட்டு இருக்காங்க வீடுகளே. ஜப்பானில், தைவானில் இங்கெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான நிலநடுக்கத்தை தாங்கிறதுக்கான பேஸ்மெண்ட் போட்டு கட்டுறாங்க. ரப்பர் மாதிரி இப்படி ஆடும். அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் தான் இன்றைக்கி நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. இதன் காரணமாக 27 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. எங்கே இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு, இதனால் இவ்வளவு பெரிய ஷேக்கு, இதன் காரணமாக சுனாமி அச்சுறுத்தல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கா, இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் அந்த நாட்டை நோக்கி இருக்குது. அந்த நாட்டினுடைய பெயர் தான் சீனா ஆக்கிரமிப்பு நாடாக கருதப்படக்கூடிய தைவான் அப்படிங்கிற அந்த நாடு. வாங்க பார்க்கலாம் உறவுகளே, தைவான் நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலநடுக்கம் அது தொடர்பான வீடியோக்களுடன். இது பிரசாத் சிக்னேச்சர். ஆண்களின் முழு சக்தி, இல்லற வாழ்வின் புத்துணர்ச்சி, 85 வருட அனுபவம் கொண்டு பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட இந்த மூலிகை பொடி உங்கள் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தலாம். நரம்பு பலவீனம், நாள்பட்ட சுகர் போன்ற பிரச்சனைகளால் ஆண்களுக்கு ஏற்படும் பலவீனங்களுக்கு பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டது. தைவானில் மக்கள் தூங்கிட்டு இருக்காங்க. நைட்டு 12:05 மணி. அப்போது இரவு நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, எல்லோரும் தூங்கிட்டு தானே இருப்பாங்க. அதே மாதிரி தான் அந்த மக்களும் நிம்மதி பெருமூச்சோடு வேலை வெட்டிக்கெலாம் போயிட்டு வந்துட்டு தூங்கிட்டு இருக்காங்க. சில பேர் நைட் ஷிஃப்ட்டில் வேலை பார்க்கக்கூடிய, அலுவலகங்களில் வேலை பார்க்கக்கூடியவங்களும் இருக்காங்க. வீடுகளில் தூங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியினுடைய வீடியோ தான் ரொம்ப ஷாக்கான வீடியோ. அப்படியே டேபிள் ஆடுது. அந்த குழந்தைகளோடு சேர்த்து அந்த கணவனும் மனைவியும் அந்த பெட்டிலேயே கிடந்து அல்லோலப்படுறாங்க. அந்த காட்சி ரொம்ப ஷாக்காக இருந்தது. இதுதான் நம்முடைய இறுதி இரவு போல் அப்படின்னு நிச்சயமாக அந்த ஃபேமிலி நினச்சிருப்பாங்க. அந்த அளவிற்கு மோசமாக இருந்தது அந்த வீட்டினுடைய ஆட்டம். இன்னொரு வீட்டினுடைய ரூஃப் டவரை மட்டும் பாருங்கள். அது ரொம்ப ஷாக்கான வீடியோ. மேலே பார்த்திங்கன்னா நம்ம பெரிய பெரிய வீடுகளில் அலங்காரத்துக்காக போடப்பட்டு இருக்கக்கூடிய லைட் இருக்குல்ல, அது ரொம்ப பிரம்மாண்டமாக போட்டிருக்காங்க. ஆனால் அந்த லைட்டு உங்களுக்கு இன்னொரு படம் ஞாபகப்படுத்தணும். ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் லைட்டை கரெக்டாக பிடிச்சிக்கொடா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான லைட்டு. பட்டார்னு கீழே விட்டால் அது கிளாஸு ஃபுல்லாகவே நொறுங்கி போயிடும். அப்படிப்பட்ட அலங்கார லைட்டு அந்த நிலநடுக்கத்தின் காரணமாக இந்த பக்கம் போது, அந்த பக்கம் போது, அந்த பக்கம் போது, இந்த பக்கம் போது. ஏன் ஒரு பெண்ணினுடைய டோலாக்கு, சிவப்பு லோலாக்கு குலுங்குதுங்கிற மாதிரி அந்த நிலநடுக்கத்தினுடைய தாக்கத்தால் அந்த வீட்டினுடைய அலங்கார லைட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் போயிட்டு வந்த காட்சியை பார்த்துட்டு வாங்க. நிலநடுக்கம் வர்றத சரி மனிதர்களால் உணர முடியல, வானிலை ஆய்வு மையத்தால் முன்னக்கூட்டியே கணிக்க முடியல, மக்களுக்கு அது தொடர்பான தகவலை சொல்கிறதுக்கான வசதி இன்ன வரைக்கும் வரலை. இப்படிப்பட்ட நிலையில் ஒரு மிக மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசணும். இந்த விலங்குகள் இருக்குல்ல, அதெல்லாம் அவ்வப்போது நம்முடைய தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பயன்படுத்திக்கிறோம். பட் விலங்குகளால் எளிமையாக இந்த நிலநடுக்கம், லேண்ட்ஸ்லைடு, சுனாமி உள்ளிட்ட நிகழ்வுகள் இதை எல்லாத்தையுமே அதுக்கு உணர முடியுது. அதன் காரணமாக ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு பூனை ஒன்று இருக்குது. அந்த பூனை சிசிடிவி காட்சியில் பதிவாயிருக்கு. நிலநடுக்கத்துக்கு முன்னாடி அந்த பூனை அங்கொன்றும் இங்கொன்றுமாக அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது. அதால் நிலை இல்லாமல் இருக்குது. அது தெரியுது அதுக்கு நிலநடுக்கம் வரப்போகுது அப்படின்னு. ஸோ அன்னெசரியாக ஏன் ஓடுதுன்னு அந்த முதலாளி அப்படியே தேடிக்கிட்டே போகிறாரு. அந்த பூனையை தேடி ஓடுறாரு. அது இங்கிட்டு அங்கிட்டு ஓடுது. எந்த பக்கம் போகிறது, தப்பிச்சு போகிறது அப்படின்னு தெரியாமல் வழி தேடி திண்டாடுது. அதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஓனர் அது பக்கத்தில் வர்றதுக்குள்ளே நிலநடுக்கம் வருது. அப்போ அந்த பூனையினுடைய ரியாக்ஷன் பாருங்கள், ரொம்ப ஷாக்காக இருக்குது. ஆக்சுவலி இந்த நிலநடுக்கத்தினுடைய அளவு ரிக்டர் அளவுகோல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 6.4 அப்படின்னு தைவானுடைய அரசு அறிவிச்சிருக்காங்க. 27 பேர் இதனால் காயமடைஞ்சிருக்காங்க. வீடுகள், நிறையா வீடுகள் சேதமாயிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் கிடச்சிருக்கு. இதெல்லாம் தாண்டி இது எங்கே நடந்ததுன்னா சியாலி கவுண்டி ஹாலுக்கு தென்கிழக்கு 38 கிலோமீட்டர் தொலைவில் நான்சி அப்படிங்கிற மாவட்டத்தில் இருந்து
இந்த ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய வீடு ஒன்று இடிஞ்சு விழுந்திருக்கு. 1 மாத குழந்தை வந்து மீட்கப்பட்டிருக்கு. இப்படி மீட்பு பணிகளும் தொடர்ச்சியாக தைவானில் நடந்துக்கிட்டே இருக்குது. இன்னொரு புறம் வந்து இந்த தைவான் அப்படிங்கிற கண்ட்ரியை பொறுத்தளவில் அதிகமான அளவில் விவசாயத்தை நம்பியிருக்காங்க, ஜவுளி தொழிலை நம்பியிருக்காங்க. அதோடு சேர்த்து செமிகண்டக்டர் டிவைஸ் இதை தான் இன்றைக்கி உலகம் முழுவதும் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல இந்த தைவான் அப்படிங்கிற நாடு ரொம்ப வல்லமை படைத்த நாடாக இருக்குது. சீனாவை விட இந்த தைவான் கண்ட்ரியினுடைய செமிகண்டக்டர் ஆலை அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் ஃபெமிலியரான ஒரு ஆலை. அதை பற்றி நீங்கள் நெட்டில் படிச்சிங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தைவான் வந்து எப்படி சீனாவால் ஆக்கிரமிக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 70 ஆண்டு கால வரலாறு. தொடர்ச்சியாக 1945 இருந்து இந்த தைவான் அப்படிங்கிற கண்ட்ரி எங்களுடையது அப்படின்னு இன்ன வரைக்கும் சீனா கொக்கரிச்சுக்கிட்டு இருக்கு. தைவானுடைய கடல் பரப்பை முழுவதுமாக ஆக்கிரமிக்கக்கூடிய வேலையையும் அவ்வப்போது சீனா செய்யும். அதற்கு முட்டுக்கட்டை போடும் அமெரிக்கா. இந்த TSMC அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த செமிகண்டக்டர் ஆலை இருக்குல்ல, அங்கேயும் நிலநடுக்கம் உணரப்பட்டதாக அங்கே ஃபேக்ட்ரிஸில் நைட் ஷிஃப்டில் வேலை பார்க்கக்கூடியவங்க தகவல் தெரிவிக்கிறாங்க. ஸோ ஒட்டுமொத்த தைவானையுமே இந்த நிலநடுக்கம் அப்படிங்கிறது பாதிப்புக்குள்ளாக இருக்குது. லாஸ்ட் ஏப்ரலில் வந்து 7.5 அளவுக்கு ரிக்டர் அளவுகளில் பதிவாயிருந்தது ஒரு எர்த்குவேக்கு. அப்போது பெரிய அளவிலான லேண்ட்ஸ்லைடு ஏற்பட்டுச்சு, சுனாமி எச்சரிக்கை விடப்பட்டுச்சு. இப்போ இந்த நிலநடுக்கத்தை பொறுத்தளவில் சுனாமி எச்சரிக்கை கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு தைவான் அரசு ரொம்ப பெரிய அளவில் சின்சியராக 24 hours வந்து எமர்ஜென்சி அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் வச்சுருந்தாங்க. ஸோ நானும் அதுக்காக தான் வெயிட் பண்ணி இப்போது 24 hours கழித்து இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஜப்பானில் ஒரு பெரிய அளவிலான சுனாமி எச்சரிக்கை இடையில விடுக்கப்பட்டது. இப்படி ஒவ்வொரு நாடுகளுமே சந்தித்து வரக்கூடிய இயற்கை எப்படி சொல்கிறது பாதகமான நிகழ்வுகள் எல்லாமே இயற்கை தன்னை விட உலகத்தில் வேறு எவனுமே பெருசு இல்லை அப்படிங்கிறத நிரூபிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய காலகட்டம் தான் இது. ஸோ வந்து நீங்கள் போர் மேகங்களால் வந்து ஒவ்வொரு நாடுகளுமே சூழப்பட்டிருக்கு. அதற்கு புதிதாக பொறுப்பேற்று இருக்கக்கூடிய வல்லாதிக்க நாடுகளுடைய அந்த ஆதிக்க சக்திகள் வந்து இந்த போர் மேகங்கள் இல்லாத ஒரு சூழலை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பெரிய எதிர்பார்ப்பு. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் அந்த ஏரியாவுக்குள்ளே தான் இந்த தைவான் அப்படிங்கிற நாடு இருக்குது. ஸோ அந்த ரீஜியனில் ஏற்கனவே வந்து லாஸ்ட் ஏப்ரலில் நடந்த நிலநடுக்கத்தில் 13 பேர் இறந்து போயிருந்தாங்க. இந்த நிலநடுக்கத்தை பொறுத்தளவில் உயிரிழப்புகள் ஏதும் இல்லை அப்படின்னு தைவான் அரசு அறிவித்திருக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. கூடிய விரைவிலேயே நம்ம அந்த அதற்கேற்ற மாதிரி இப்போ பூமியில் நிலநடுக்கம் வருது அப்படின்னா அதை தாங்குவதற்கு வல்லமை படைத்த வீடுகளை நம்ம கட்டணும் அப்படிங்கிறது தான் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கை. ஏன்னா நம்ம மரங்களை எல்லாம் அழிச்சிடுறோம், மழை பெய்ய மாட்டேங்குது, இயற்கையினுடைய அந்த சமநிலைங்கிறது கெட்டுப்போச்சு. ஸோ இனிமேல் வரக்கூடிய காலங்களில் இந்த நில ஆக்கிரமிப்பாளர்கள்லாம் வீடுகள் கட்டும் போதும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக கட்டுறது முக்கியமான தேவை அப்படிங்கிறதையும் சொல்லி நிறைவு செய்யலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 9449359224 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஆண்களுக்கு சக்தியை அதிகரிக்கும் மூலிகைகளை தேர்ந்தெடுத்து நேர்த்தியான முறையில் தயாரிக்கப்பட்டது ஊட்டி நேச்சுரல் பவுடர். மூலிகைகளில் அனுபவம் கொண்ட டாக்டரால் உருவாக்கப்பட்டது. நேரில் வருபவர்களுக்கு மருத்துவ ஆலோசனை வழங்கப்படும். கொரியர் மூலமாகவும் பெற்றுக்கொள்ளலாம். தமிழ்நாட்டிற்குள் கேஷ் ஆன் டெலிவரி வசதியும் உண்டு.